மனுஷனுடைய மனசு எவ்வளோ குழப்பமானதில்ல. சமீபத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கு கால் பண்ணி அவனுடைய எக்ஸுடைய சிந்தனையாகவே இருக்குது அப்படின்னு சொன்னான். அவனுக்கும் அவன் மனைவிக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. இன்ஃபேக்ட் அவன் மனைவி அவன் எக்ஸை விட ரொம்ப அழகானவா, அறிவானவா, நிறைய சம்பாதிக்கிறா. அவனையும் அவன் பிள்ளையையும் அவன் பெற்றோரையும் அவன் ரொம்ப நேர்த்தியாக கவனிச்சிக்கிறான். அவங்களுக்குள்ள எந்த விதமான மனஸ்தாபமும் இல்லை அப்படின்னு சொன்னான். ஆனாலும் அவன் மனசு ஃபுல்லாக அவனுடைய எக்ஸை பற்றி தான் சிந்தனை அப்படிங்கிறத சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். இன்ஃபேக்ட் அவன் சொன்ன இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பேரதிர்ச்சியாக இருந்தது. மனைவியோட படுக்கையில் இருக்கும்போது கூட, அவங்க ரொம்ப நெருங்கி இருக்கும்போது கூட அவனுடைய சிந்தனை ஃபுல்லாக அவனுடைய எக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனைப்பட்டான். 2015 டெக்கான் கிரானிக்கல், டெய்லி மிரர் அப்படிங்கிற 2 பத்திரிகைகள் ஒரு ஆய்வு கட்டுரையை பேஸ் பண்ணி ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காங்க. அதில் 46% பெண்களும் 42% ஆண்களும் வேறு ஒருத்தரை, மனைவி இல்லாமல் கணவன் இல்லாமல் வேறு ஒருத்தரை ஃபேண்டசைஸ் பண்ணுறாங்க அவங்க மனசுக்குள்ள அப்படிங்கிற அந்த தகவலை வெளியிட்டிருந்தாங்க. பேரதிர்ச்சியாக இருக்குல்ல. இந்த சமுதாயம் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற அந்த சிந்தனை நம்ம மனசை ரொம்ப க்ரஷ் பண்ணுதில்ல. இது டெஃபினட்டாக ஒரு இமோஷ்னல் துரோகமாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு என்ன சொல்யூஷன் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் இது கண்டிப்பாக தவறு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. இந்த இமோஷ்னல் துரோகம், இந்த ஃபேண்டசைசிங் இஸ் டெஃபினெட்லி அ சின். இது தவறு. நம்ம பிள்ளைக்கு, நம்ம மனைவிக்கு, நம்ம கணவருக்கு நம்ம செய்கிற பெரிய துரோகமாக தான் நான் இது பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது நல்ல ஆலோசனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வந்தீங்க அப்படிங்கிற அந்த கதை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் டெஃபினட்டாக இதில் கமெண்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம்.